நீங்க யாருமே நம்மள விசாரிக்க யாருமே இல்லைன்னு கவலைப்படுறீங்களா? நம்ம கவலை ரொம்ப பெரிதா இருக்குதுன்னு கவலைப்படுறீங்களா? ஒரு கிராமத்துல ஒரு நியாயாதிபதி இருக்கிறாரு. அதே ஊர்ல ஒரு விதவி இருக்கிறா. டெய்லியும் போயிட்டு அந்த நியாயாதிபதி கிட்ட போயிட்டு அந்த விதவி போய் கேக்குறா, எனக்கும் என் எதிராளிக்கும் வழக்கு இருக்கு, அந்த வழக்கை தீர்த்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியாயாதிபதி கிட்ட டெய்லி போய் கேட்பாளாம். அவன் மனுஷனை மதிக்கவும் மாட்டானா, கடவுளுக்கு பயப்படவும் மாட்டானா. அப்படி இருக்கிற மனுஷிட்ட டெய்லி போய் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் அவனுக்கே தோணுது, நம்ம மனுஷனை மதிக்கிறது இல்ல, கடவுளுக்கும் பயப்படுறதும் இல்ல, ஆனாலும் நம்மள டெய்லி இப்படி அலட்டி கொண்டே இருக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் அந்த பிரச்சனைய நியாயம் விசாரித்தானா. பாருங்க, வேத வசனம் இப்படியாய் சொல்லுது, தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களுடைய வாழ்க்கையில நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து அவரு நியாயம் செய்யாத இருப்பாரோ அப்படின்ற வேத வசனம் சொல்லுது. கர்த்தர் நிச்சயமா உனக்கு எனக்கும் நியாயம் விசாரிக்கிற தேவனா இருக்கிறாரு. ஏன் அப்படின்னா அவர் திக்கற்ற பிள்ளைகளும் விதவிகளும் விசாரிக்கிற தேவன். ஆமென்.